ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். ஊழ்வினை தீர்த்த கஞ்சி கலயம். டாக்டர் சி.ஏ. முத்துகிருஷ்ணன், கோயம்புத்தூர். நன்மையும் தீமையும் வாழ்வில் மற்றவர் தந்து நாம் அனுபவிப்பவை அல்ல. நாம் பெரும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாமே காரணம். அதாவது நாம் செய்த வினைகள்தான் காரணம். நன்மையோ தீமையோ செய்தவரை செய்த முறைப்படியே நாடி வந்தடையும் என்பது ஊழ்வினை சட்டம். புராணங்களும் காப்பியங்களும் இதை அங்கங்கே விளக்குகின்றன. சிலப்பதிகாரம் காவியம் எழுந்ததே ஊழ்வினை விடாது வந்து தன் பலனை தரும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை அறிவிப்பதற்காகத்தான். அன்னையின் அருளால் நவராத்திரி நாட்களில் நான் 6 அல்லது 7 ஊர்களுக்கு சென்று மன்றங்களில் சொற்பொழிவாற்றுவது வழக்கம். 1996 அக்டோபர் நவராத்திரியின் போது கோவையிலிருந்து சிவகங்கை சென்றேன். மறுநாள் இரவு விருதுநகர் மன்றம். அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் தூத்துக்குடி சக்தி பீடம். அங்கெல்லாம் மன்றத்தில் பேசிவிட்டு மறுநாள் தூத்துக்குடியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி மன்றத்திற்கு வந்தேன். இரவு 7:30 ஆகிவிட்டது. மன்றத்தினர் அன்றைய நவராத்திரி விழாவை முடித்து பிரசாதம் பெற்று கலைந்து கொண்டிருந்தனர். பட்டிவீரன்பட்டி மன்ற பொறுப்பாளர் சக்தி ஜெயச்சந்திரன், நீங்கள் இன்று இரவு தங்கி நாளை நவராத்திரி விழாவில் பேசிவிட்டு அடுத்த நாள் காலைத்தான் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். அடுத்த நாள் எனக்கு எந்த மன்றத்திலும் நிகழ்ச்சி இல்லை. அதற்கு அடுத்த நாள்தான் கோவை மாவட்டம் அன்னனூர் சக்தி பீடத்தில் சொற்பொழிவு இருந்தது. அதற்கு செல்ல தடை இல்லாததால் சரி என்று ஒப்புக்கொண்டேன். இரவு சக்தி ஜெயச்சந்திரனுடன் உணவருந்தி அவர் வீட்டில் படுத்தேன். இரவு 12:10 எனக்கு சரியான குளிர்காய்ச்சல். என்னால் தாங்க முடியாமல் உடல் நடுங்கியது. சக்தி ஜெயச்சந்திரனும் அவர் மனைவியும் பதறி போனார்கள். அந்த இரவிலும் ஜெயச்சந்திரன் சென்று டாக்டரை அழைத்து வந்தார். 103 டிகிரி காய்ச்சல். டாக்டர் ஊசி போட்டு மாத்திரையும் தந்தார். 2ஆம் நாள் 3ஆம் நாள் காய்ச்சல் 102 டிகிரிக்கு கீழே இறங்கவில்லை. கோவைக்கு என் வீட்டிற்கு தொலைபேசியில் கூற என் மகன் வந்தான். அவன் நண்பனுடன் ஆஃபீஸ் ஜீப்பில் கோவைக்கு என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். கோவையில் பெரிய பெரிய டாக்டர்களிடம் காட்டினேன். காய்ச்சல் 102 டிகிரியிலிருந்து இறங்கவில்லை. சாப்பிட முடியவில்லை. டாக்டர் மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்தில் தேங்காய் அளவு விதை வீக்கம். நடக்க முடியவில்லை. சொல்ல முடியாத எரிச்சல், வலி, இதோடு காய்ச்சல். படாத பாடுபட்டேன். 5ஆவதாக எனக்கு சிகிச்சை அளிக்க வந்தார் ஒரு சர்ஜன். வீங்கிய விதையை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார். ஆனால் காய்ச்சல் விட்டால்தான் ஆபரேஷன் செய்ய முடியும் என்றார். 2.5 மாதம் ஆகிவிட்டது. படுக்கையிலேயே உணவு. எழுந்து நின்றால் கால்கள் நடுங்கும். தாயே, நீயே கதி என்றிருக்கும் எங்களுக்கு இவ்வளவு சோதனையா? காய்ச்சல் இறங்கவில்லை. அதனால் அறுவை சிகிச்சையும் செய்ய முடியவில்லை. நாளுக்கு நாள் வலி அதிகமாகிறதே. தாயே, நீதான் காப்பாற்ற வேண்டும். அன்னையை வேண்டினோம். என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. இனி என்ன ஆகுமோ என்று எனக்கும் பயமாகியது. இந்த சமயம் தீபாவளியும் வந்துவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் வெகு உற்சாகமாக தீபாவளி கொண்டாடக்கூடிய குடும்பம் எங்கள் குடும்பம். 1996 அக்டோபரில் எலும்பும் தோலுமாக நான் படுத்த படுக்கையில் இருக்க எந்த சலனமும் இல்லாமல் தீபாவளி கழிந்தது. ஆபரேஷன் செய்ய முடிவு செய்த டாக்டர் காய்ச்சல் இறங்காததால் ஆபரேஷனை தீபாவளி கழித்து வைத்து கொள்ளலாம், நான் ஆஸ்திரேலியா போய் வருகிறேன் என்று போய்விட்டார். எரிச்சலும் வலியும் பொறுக்க முடியாமல் 5ஆவதாக ஒரு சர்ஜனிடம் சென்றேன். அவர் காய்ச்சல் விட்டதும் அறுவை சிகிச்சை செய்ய 10 நாட்களாக காத்திருந்தார். ஒரு நாள் மாலை அந்த சர்ஜன் என்னை சோதனை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பராகிய டாக்டர் ஜெயச்சந்திரன் அங்கு வந்தார். அவர் ஒரு பிசிஷியன். இவருக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். காய்ச்சல் இன்னும் இறங்கவில்லை. நீ என்ன என்று பார் என்று டாக்டர் ஜெயச்சந்திரனிடம் சர்ஜன் சொன்னார்.
டாக்டர் ஜெயச்சந்திரன் என்னை நன்கு சோதித்து பார்த்தார். பரிசோதனை முடிவுகளை எல்லாம் பார்த்தார். கடைசியாக சிறுநீர் சோதித்தீர்களா என்றார். டாக்டர் அதற்கு எழுதி கொடுக்கவில்லையே என்றேன். உடனே யூரின் கல்ச்சர், பிளட் கல்ச்சர் இரண்டிற்கும் எழுதி கொடுத்தார். டாக்டர் ஜெயச்சந்திரன் என்னை சோதித்த 6வது டாக்டர் ஆவார். 3ஆம் நாள் சிறுநீர் சோதனை முடிவு வந்தது. சிறுநீரில் தொற்றுக்கிருமி இன்ஃபெக்ஷன் இருப்பதாக முடிவு தெரிந்தது. டாக்டர் ஜெயச்சந்திரன் 5 நாளைக்கு 15 மாத்திரைகள் எழுதி கொடுத்தார். அதை சாப்பிட்ட 2ஆம் நாளில் காய்ச்சல் குறைந்தது. 3 நாட்களில் காய்ச்சல் சுத்தமாக இல்லை. அதன் பின் சாப்பிட முடிந்தது. எழுந்து நடந்தேன். விதை வீக்கம் முற்றிலும் அகன்றது. எரிச்சல் வலி இல்லை. அந்த மருவத்தூர் மகமாயிதான் என்னை குணப்படுத்தினாள். சர்ஜனுக்கு ஒரே மகிழ்ச்சி. 20 ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த விதை வீக்கம் ஆபரேஷன் இல்லாமல் எப்படி சரியானது? காய்ச்சல் தான் மாத்திரையில் குணமானது. ஆனால் ஹைட்ரசல் அறுவை சிகிச்சையின்றி எப்படி மறைந்தது என்று ஆச்சரியப்பட்டார். எல்லாம் அந்த மருவத்தூரால் அருள்தான் என்பது டாக்டருக்கு தெரியாவிட்டாலும் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் தெரியும். இங்கு ஊழ்வினையையும் எண்ணி பார்க்க வேண்டும். வினை விலை காலமாதலின் யாதும் சினையிலர் வேம்பன் தேரானாகிய கன்றிய கல்வன் கையதாகில் கொன்ற சிலம்பு கொணர்க ஈங்கு என்றான் பாண்டியன். அரச மன்றத்திற்கு வரும் எந்த பிரச்சனையும் அலசி ஆராய்ந்து தீர்ப்பு உரைக்கும் பாண்டியன், அது கோவலனுக்கு ஊழ்வினை வந்து வருத்தும் காலமாதலால் எதையும் ஆராயாது சிலம்பு அவன் கையில் இருக்குமாயின் அவனை கொன்று அச்சிலம்பை இங்கு கொண்டு வாருங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டான். இதைப்போல என்னை ஊழ்வினை வருத்தக்கூடிய காலம் 6 டாக்டர்கள் பார்த்தும் 3 மாதங்கள் ஆகியும் நோய் தீரவில்லை. ஊழ்வினை நீங்கிய காலத்து 3 வேளை மாத்திரையில் காய்ச்சல் இறங்கியது. அறுவை சிகிச்சை அன்னை அருளால் தவிர்க்கப்பட்டது. ஊழ்வினை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும் என்பது நியதி. ஆனால் அருள் திரு அம்மா அவர்கள் பல எளிய ஆன்மீக முறைகளை நமக்கு சொல்லி அதை முறைப்படி செய்தால் நம் ஊழ்வினை துன்பம் குறைய வழியமைத்து கொடுத்துள்ளார்கள். அதில் ஒன்று ஆடிப்பூரத்தில் கஞ்சி கலையம் எடுப்பது. ஆடிப்பூரத்தில் கஞ்சி கலையம் எடுத்ததால் எவ்வளவு பெரிய தீவினையில் இருந்து அன்னை ஆதிபராசக்தி காப்பாற்றியது என்பதை இங்கு பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலே மிகச் சிறப்பாக ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த மன்றத்தின் தலைவி சக்தி சாந்தாவும் அவரது கணவர் காளியப்பனும் அந்த மாவட்டத்திலே உள்ள சிறப்பான தொண்டர்களிலே குறிப்பிடத்தக்கவர் ஆவார். சக்தி காளியப்பன் அந்த பகுதியின் வட்டத் தலைவராகவும் இருப்பதால் பல மன்றங்களில் அவரது பணி சிறப்பாகிறது. இந்த பொன்னமராவதி மன்றத்தில் 31/8/1997 அன்று என்னை பேச அழைத்தார்கள். 29/8/1997 அன்று இரவு கோவையிலிருந்து புறப்பட்டு மறுநாள் சென்னை அடைந்தேன். சென்னை மன்றங்கள் பல சேர்த்து அம்பத்தூரில் ஆன்மீக ஊர்வலம் மற்றும் அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடத்திய ஆன்மீக பொதுக்கூட்டத்தில் சொற்பொழிவாற்றிவிட்டு அன்று இரவே சென்னை விட்டு புறப்பட்டேன். 31/8/1997 அன்று மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை பொன்னமராவதி மன்றத்தில் பேசினேன். அன்று காலை மன்றத்தில் கஞ்சிக்கலையம் எடுத்தனர். மதியம் கஞ்சிக்கலையம் எடுத்து வரும்போது பொன்னமராவதி மன்றத்து சக்திகள் உடல் ஊர்வலம் வந்தார்கள். அந்த ஊரில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. குளங்களில் தண்ணீர் இல்லை, வற்றி கிடந்தன. எனவே கஞ்சிக்கலையம் எடுத்து வருவோருக்கு முன்பாக மழை வளம் வேண்டி உடல் ஊர்வலம் வந்தனர். 4 தெருக்களிலும் சுற்றி ஊர்வலம் மன்றத்திற்கு வரும்போது மதியம் 1 ஆகிவிட்டது. 11:30 மணி ஆகும்போதே தரை நன்கு சூடாகிவிட்டது. சூட்டை தணிப்பதற்கு தண்ணீர் எடுத்து ஊற்றலாம் என்றால் குளங்கள் எல்லாம் வற்றி கிடந்தன. மகளிரும் ஆடவரும் கொதிக்கும் தரையில் ஓம் சக்தி பராசக்தி என்று கூறிக்கொண்டே ஊர்வலம் வந்தனர். தெருக்களில் உள்ள மக்கள் எல்லோரும் வெயிலின் கடுமை தாங்க முடியாமல்
தெரு ஓரத்தில் உள்ள கட்டிட நிழல்களில் நின்று கொண்டு கையெடுத்து கும்பிட்டனர். சிலர் வீடுகளிலிருந்து குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஊர்வலம் வருவோரின் உடல் மீது ஊற்றினர். யோகலட்சுமி என்ற 21 வயது பெண்ணிற்கு உடல் நலமில்லை. இவர் மன்றத்திலே தீவிரமான தொண்டர். மன்றத்திலே கஞ்சிக்கலையம் எடுக்கும் சமயம் தனக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தினார். அதற்கு முன் 10 நாட்களாக காய்ச்சலாக இருந்தார் யோகலட்சுமி. காய்ச்சல் குறையாததால் இரத்தம் சோதனை செய்து பார்க்கும்போது டைபாய்டு காய்ச்சல் என தெரிந்தது. உடனே டாக்டர் படுக்கையை விட்டு நகரக்கூடாது என்று வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். சாப்பாடு ஏறவில்லை. ஆகையால் ட்ரிப்ஸ் ஏற்றினார்கள். 30/8/1997 அன்றும் யோகலட்சுமிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டது. அவ்வளவு பலவீனமாக இருந்தவர் 31/8/97 அன்று மன்றத்திற்கு வந்தார். சக்திகள் ஊர்வலம் துவங்கினார்கள். யாரும் எதிர்பாராத வகையில் யோகலட்சுமியும் ஓம் சக்தி பராசக்தி என்று கூறிக்கொண்டு தரையில் விழுந்து ஊர்வலம் வரத் தொடங்கிவிட்டார். கஞ்சிக்கலையம் மற்றும் ஊர்வலம் வரும் சக்திகளை கவனித்து வேண்டிய ஒழுங்கு செய்ய மாவட்ட பொறுப்பாளர்களும் வட்ட தலைவர்களும் வந்திருந்தனர். சக்தி யோகலட்சுமிக்கு டைபாய்டு காய்ச்சலால் படுத்த படுக்கையாய் இருந்தும் ட்ரிப்ஸ் கொடுக்கப்படுவதும் மாவட்ட தலைவர் சக்தி கலிய பெருமாளுக்கு நன்கு தெரியும். நேற்று வரை மன்றத்திற்கு கூட வர முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்த சக்தி யோகலட்சுமி இன்று திடீரென்று கொதிக்கும் தரையில் படுத்து வேகமாக ஊர்வலம் வருவதைக் கண்ட மாவட்ட தலைவர் சக்தி கலிய பெருமாளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. யோகலட்சுமி உருண்டு உருண்டு போவதை பார்க்க பார்க்க கண்களில் நீர் பெருகியது. தன்னை அறியாமல் அவர் அணிந்திருந்த சட்டையை கழற்றி தொண்டர் ஒருவரிடம் கொடுத்தார். ஓம் சக்தி என்று பெரும் கூவலுடன் வெப்பமான தரையில் விழுந்தார். மன்ற சக்திகளுடன் தானும் கொதிக்கும் தரையில் ஊர்வலம் வந்தார். நெடுவயல் ஊரைச் சேர்ந்த மீனா என்ற சுமார் 16 வயது பெண். இவர் கடந்த 6 மாதமாக பொன்னமராவதி மன்றத்திற்கு வார வழிபாட்டிற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வந்தது. தன் ஊர் பகுதியில் டாக்டர்களிடம் காட்டி மருந்துண்டார். நெஞ்சுவலி நிற்கவில்லை. அவரை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காட்டினார்கள். அவருடைய இதயத்தை ஜிப்மர் மருத்துவமனையில் நன்கு சோதித்து பார்த்த பின் இதயத்தில் துவாரம் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை விரைவில் செய்ய வேண்டும் என்றும் டாக்டர்கள் கூறினார்கள். சக்தி மீனாவிற்கு நெஞ்சுவலி அதிகமானது. பசி இல்லை, எனவே சாப்பிட இயலவில்லை. காய்ச்சல் அடித்தது. அவர் உடல் வாடி சோர்ந்தார். நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமானதும் பாண்டிச்சேரி சென்று அவரால் இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியவில்லை. காரணம் வசதி இல்லாத நிலைமைதான். மீனாவின் குடும்பத்தினர் செய்வது அறியாது திகைத்தனர். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தால் அதற்கு அரசு உதவி கிடைக்க வழி உண்டு. ஆனால் அவர் வசதியற்றவர் என்பதை அரசுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும். இவருக்கு இப்படிப்பட்ட நோய் என்றும் அதனால் இதய அறுவை சிகிச்சையை தவிர்க்க முடியாதது என்றும் மருத்துவத்துறை சான்றிதழ் வேண்டும். இந்த சான்றிதழ்களுடன் உள்ளூர் பெரிய அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர் ஆகியவர்கள் சிபாரிசு செய்தால் அரசு அவற்றை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டு பண உதவிக்கான காசோலையை அறுவை சிகிச்சை அளிக்கும் மருத்துவ நிறுவனத்திற்கு அறுவை சிகிச்சைக்கு சில நாட்களுக்கு முன் அனுப்பி வைக்கும். அல்லது அரசிடமிருந்து பண உதவிக்கான காசோலை வந்ததும் மருத்துவர்களால் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும். சக்தி நெடுவயல் மீனாவிற்கு அதிகாரிகள் நிலையிலும் மருத்துவர் நிலையிலும் பெற வேண்டிய சான்றிதழ்கள் எல்லாம் பெற்றனர். அதன் பின் மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு ப. சிதம்பரத்திடம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரகுபதியிடமும் சக்தி மீனாவின் நிலையை எடுத்துச் சொல்லி நோய்க்கான சான்றிதழ்களையும் காட்டினார்கள். அவர்கள் இருவரும் சிபாரிசு செய்த பின்னர் சக்தி மீனாவின் இதய அறுவை சிகிச்சைக்காக மத்திய அரசு ரூபாய் 50,000 அனுமதித்தது. அரசு பணம் அனுமதித்ததும் சக்தி மீனா அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வழி பிறந்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார்.
இந்த சமயத்தில்தான் பொன் அமராவதி மன்றத்தில் ஆடிப்பூர கஞ்சிக்கலைய விழாவும் மழை வேண்டி உருள்வலவும் நடைபெற்றது. சக்தி மீனா மன்றத்தினருடன் சேர்ந்து பொன் அமராவதி மன்றத்தில் கஞ்சிக்கலையம் எடுத்தார். மன்றத்தில் கஞ்சிக்கலையம் எடுத்த சில நாட்களிலேயே சக்தி மீனாவை உறவினர்கள் பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்றார்கள். இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன டாக்டர்களிடம் அறுவை சிகிச்சைக்கு தயாராக வந்திருப்பதாக உறவினர் கூறினார்கள். உடனே சக்தி மீனாவை டாக்டர் உள்நோயாளியாக சேர்த்து மருத்துவமனையில் தங்கச் செய்தார். மீனாவிற்கு இதய அறுவை சிகிச்சைக்காக அவரை தயார் செய்தார்கள். மறுநாள் டாக்டர் அறுவை சிகிச்சை செய்வதற்காக மீனாவின் இதயத்தை ஸ்கேன் படங்கள் எடுத்தார். ஸ்கேன் படங்களை பார்த்த டாக்டருக்கு மிகுந்த ஆச்சரியமாக போய்விட்டது. காரணம், சென்ற மாதம் மீனா முதலாக பரிசோதனைக்கு வரும்போது அவர் இதயத்தில் இருந்த ஓட்டை தற்போது இல்லை. ஓட்டை இருந்த சுவடு கூட ஸ்கேனில் இல்லை. சென்ற மாதம் மீனாவை சோதித்து எழுதிய மருத்துவ குறிப்புகளையும் எடுத்த படங்களையும் டாக்டர்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள். முந்தைய மருத்துவ குறிப்புகளிலும் ஸ்கேன் படங்களிலும் மீனாவின் இதயத்தில் துவாரம் இருப்பதற்கான அறிகுறிகள் இருந்தன. மீனாவின் இதயத்தில் தற்போது துவாரம் இல்லை, நெஞ்சு வலி இல்லை, காய்ச்சல் இல்லை, உடல் சோர்வில்லை. மற்றவர்களைப் போல மீனாவும் நல்ல நிலையில் இருந்தார். எனவே அறுவை சிகிச்சை தேவையில்லை என டாக்டர்கள் முடிவு செய்தனர். ஆனால் இதயத்தில் இருந்த துவாரம் மறைந்தது எப்படி என்பது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. டாக்டர்களுக்கு அது புதிராக இருந்தாலும் நம்மை போன்ற மேல்மருவத்தூர் அன்னையின் பக்தர்களுக்கு இது புதிர் அல்ல, புரியாததும் அல்ல. சக்தி மீனா அறுவை சிகிச்சை வெற்றியாக முடிய வேண்டும் தாயே என்று வேண்டிக் கொண்டு தன் உடல் உபாதையுடன் கஞ்சிக்கலையம் எடுத்தார். ஆனால் அன்னை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மீனாவை காப்பாற்றினாள். 20 ஆண்டு காலமாக எனக்கிருந்த வீக்கம் ஆபரேஷன் இல்லாமலேயே 3 வேளை மாத்திரையில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்ததே. அதுபோல ஊழ்வினையின் காரணமாக சக்தி மீனா நோய்வாய்ப்பட்டு அது இதய அறுவை சிகிச்சை அளவிற்கு போனது. அந்த நேரத்தில் மீனா கஞ்சிக்கலையம் எடுத்தார். அதனால் அவருடைய ஊழ்வினை மூட்டை ஒன்று அன்னையால் எடுக்கப்பட்டது. ஊழ்வினையின் கடுமை குறையவே நோய் குணமாகியது. அறுவை சிகிச்சை இல்லாமற் போனது. சக்தி மீனா கஞ்சிக்கலையம் எடுத்த 31/8/1997 அன்று நான் பொன் அமராவதி மன்றத்தில் பேசியிருக்கிறேன். 19/9/1997 அன்று என் குடும்பத்து அபிஷேகம் ஒன்று அன்னைக்கு இருந்தது. ஆனால் அதற்கான அருள்வாக்கு 21/9/1997 அன்று தான் கிடைத்தது. எனவே இதற்காக 3 நாட்கள் ஆலயத்திலேயே நானும் எனது மனைவியும் தங்கியிருந்தோம். பொன்னமராவதி மன்ற தலைவி சக்தி சாந்தா காளியப்பன் 20/9/1997 அன்று ஆலயத்தில் என்னை சந்தித்து சக்தி மீனாவிற்கு அன்னை செய்த அற்புதத்தை கூறினார். மேலும் அவர், சார், அன்று கஞ்சிக்கலையம் எடுத்து ஊர்வலம் வந்தோம் அல்லவா, அன்று நீங்கள் பேசிவிட்டு ஊருக்கு போனதும் பிடித்த மழை அடி அடி என்று அடித்தது. ஊர்க்குளம் நிறைந்து விட்டது. இப்பொழுது தண்ணீருக்கு பஞ்சமில்லை என்றார். தாயே, கஞ்சிக்கலையம் எடுத்து ஊர்வலம் வந்தவரின் ஊழ்வினையை மட்டுமா தீர்க்கிறாய்? மன்றத்தினர் செய்யும் ஆன்மீக செயல்களால் அந்த ஊருக்கே மழை தந்தாயே என்றெண்ணி தாயின் கருணையை நினைத்து கண்ணீர் மல்கினேன். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. Om Sakti.